ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 15 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆவியானவரால் தடுக்கப்பட்டு அங்கே தரிசனத்தின் மூலமாய் மகதோனியா பகுதிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் உடன் ஊழியர்களும் வருகிறார்கள். ஆகவே முதலாவது பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இந்த பிலிப்பி பட்டணத்திலே எவ்வாறு திருச்சபை உருவானது என்பதை குறித்த வரலாற்றின் முதல் காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஒரு தலைப்பை இந்த பகுதிக்கு நான் கொடுக்க நான் விரும்பினேன். அது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் இருதயங்களை திறக்கிறவர். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் த லார்ட் ஓப்பன்ஸ் ஹார்ட்ஸ் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியிலிருந்து 3 காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, அங்கே ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகள் என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த இடம் ஜெபம் பண்ணுகிற இடம். அங்கே அது விடுதலையோடு ஆராதிப்பதற்கு அந்த இடத்தை எடுத்திருக்கலாம். அல்லாவிட்டால் அமைதியாய் ஜெபிப்பதற்கு அந்த இடத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அருமையானவர்களே, இந்த 13ஆம் வசனத்துக்கு நான் கொடுக்கிற ஒரு பேர் என்ன? சீக்கிங் ஹார்ட்ஸ் என்று சொல்கிறேன். தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர்களை இந்த 13வது வாக்கியத்திலே காண முடிகிறது. இரண்டாவதாக, இந்த 14வது வாக்கியத்தை வாசித்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் ஓப்பன் ஹார்ட் என்று சொல்லலாம். ஆண்டவராலே திறக்கப்பட்ட இருதயம் இந்த லீதியாளுக்கு இருந்தது. அவளை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் இரத்தாம்பரம் விற்கிற ஒரு வியாபார பெண்மணி, ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பெண்ணி. தியேத்திரா ஊராள் என்று சொன்னால் பிலிப்பி பட்டணத்தை சார்ந்து கொண்ட பெண்மணி அல்ல, வெளியூரை சார்ந்த ஒரு பெண்மணி. அவள் தேவனை வணங்குகிற பக்தி உள்ள பெண்மணி. அங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். தேவனாகிய கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது, அங்கே தேடுகிற இருதயங்களை சொன்னேன். இரண்டாவது, திறக்கப்பட்ட இருதயத்தை சொன்னேன். மூன்றாவதாக, இந்த அருமையான பெண்மணியின் உள்ளத்தை ஆண்டவர் திறந்ததினாலே அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள், திருமுழுக்கு பெற்றாள். திருமுழுக்கு பெற்ற உடனே 15வது வாக்கியத்திலே சொல்கிறாள், நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று பவுலையும் அவன் உடன் ஊழியர்களையும் வருந்தி கேட்டுக்கொண்டாள். முதலாவது சொன்னேன், தேடுகிற இருதயம் உள்ளவர்கள். இரண்டாவது, திறக்கப்பட்ட இருதயம் உள்ளவள். மூன்றாவதாக, இந்த லீதியாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றவுடனே அவருடைய இருதயம் சர்வன்ட்ஸ் ஹார்ட்டாக மாறியது. அதாவது பணிவிடை செய்கிற இருதயம் உள்ளவளாக மாறினாள். அவள் ஒரு பெரிய வியாபார பணக்கார பெண்மணி. இப்பொழுது ஆண்டவருடைய அடியார்களை அவள் பணிவிடை செய்கிற ஒரு பெண்ணாக மாறினாள். அருமையானவர்களே, ஆண்டவர் தொடும் பொழுது, ஆண்டவரால் சந்திக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையை இந்த திருமறை பகுதியோடு ஒப்பிட்டு பார்ப்போம், அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை தொடும். அவர்கள் வாழ்க்கையிலே லீதியாளின் உள்ளத்திலே ஏற்பட்ட மாற்றங்களை அவர்களுக்கு தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.